This is an final year BSM student. Okay, BSMS stands for Bachelor of Siddha Medicine and Surgery. இது வந்து ஒரு 5.5 years மெடிக்கல் டிகிரி ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ். ஏன் ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் தான் ஹை வேல்யூன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் பிஎஸ்எம்எஸோட ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். கோர்ஸ் ஓவர்வியூ. இந்த வீடியோவில் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் சித்தா மெடிசன்? சித்தா மெடிசன்றது ஏன்ஷியன் ட்ரெடிஷனல் சிஸ்டம். இதோட ஆரிஜினே தமிழ்நாடு தான். சொல்ல போனால் தமிழ் மருத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த மெடிசனோட கான்செப்ட்ஸ் என்னென்னா, பேஸ்ட் ஆன் 5 எலிமெண்டல் தியரி, அதாவது பஞ்சபூதம், 3 ஹியூமஸ், முக்குற்றம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாதம், பித்தம், கவம்னு. அதுதான் முக்குற்றம். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சித்தா மெடிசன்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க தான் சித்தர்ஸ், குருன்னு சொல்லுவாங்க. ஆயுஷ். ஸோ ஆயுஷில் என்னென்ன கோர்சஸ் வருது? பிஎஸ்எம்எஸ்ன்றது ஒரு இந்தியன் மெடிசன். இந்தியன் மெடிசன்ஸில் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் இதெல்லாம் வரும். பிஹெச்எம்எஸ் அதாவது ஹோமியோன்றது இந்தியன் மெடிசனில் வராது. ஏன்னா இது ஜெர்மன் மெடிசனோட ஆரிஜின். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் கோர்சஸை ஆயுஷ்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்எம்எஸோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் +2 பாஸ் ஆகிருக்கணும், ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரெகக்னைஸ்டு போர்டோட எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிருக்கணும். மினிமம் 50% மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதுக்கப்புறம் நீட் அப்பியர் ஆகிருக்கணும். நீட்டில் நல்ல ஸ்கோர் இருக்கணும். பிஎஸ்எம்எஸோட கோர்ஸ் டியூரேஷன் பார்ப்போம். 5.5 years ரெகுலர் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் டிகிரி தான் பிஎஸ்எம்எஸ். இந்த 5.5 yearsை 3 ப்ரொஃபஷனலாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல், செகண்ட் ப்ரொஃபஷனல், தேர்ட் ப்ரொஃபஷனல். ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் 1.5 years கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ கேல்குலேட் பண்ணும்போது 4.5 years வந்துடும். ப்ளஸ் 1 year வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ 4.5 years அகாடமிக் இயர், 1 year வந்து இன்டர்ன்ஷிப். மொத்தமாக 5.5 years. இந்த 5.5 years முடிச்சுட்டு இப்போ வர பேச்சஸ்க்கு எல்லாருக்குமே நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்ன்றது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது நம்ம ஒழுங்காக தான் பாஸ் பண்ணி ஒரு டாக்டர் ஆகிறோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு எக்ஸிட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸிட் எக்ஸாமை பாஸ் பண்ணால் தான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். பிஎஸ்எம்எஸ் சிலபஸ் ஆர் கரிக்குலம். பிஎஸ்எம்எஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ப்ரொஃபஷனல், ஸோ 3 யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் தான். எல்லாமே NCASM கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ் சிலபஸில் பேசிக்ஸ் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் மாடர்ன் மெடிசன் இருக்கும். டோட்டலாக 8 தியரி பேப்பர்ஸ் அண்ட் 6 ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அது கூட ஆன்லைனில் NCASM போர்ட்டல் எல்லாருமே மஸ்ட்டாக 3 எலக்டிவ் கோர்ஸ் பண்ணணும். செகண்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸில் சித்தா ஃபார்மகாலஜி, பெத்தாலஜி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்போம். இதில் 11 தியரி பேப்பர் இருக்கும், 8 ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், ப்ளஸ் 3 எலக்டிவ்ஸ் நீங்கள் பண்ணணும். தேர்ட் ப்ரொஃபஷனலில் ஃபுல்லாக கிளினிக்கல் மெடிசன் தான் படிப்போம். இதில் 11 தியரி பேப்பர்ஸ் அண்ட் 5 கிளினிக்கல் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், ப்ளஸ் 3 எலக்டிவ் கோர்ஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் NCISM? NCISM stands for National Commission for Indian System of Medicine. NCISM 2021 தான் ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க தான் ஆயுஷ் கோர்சஸை நியூவாக ரெகுலேட் பண்ணி ஆயுஷ் காலேஜஸ், ஆயுஷ் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறாங்க. பிஎஸ்எம்எஸ் காலேஜஸ். பிஎஸ்எம்எஸ் பொறுத்தவரை தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் மட்டும்தான் காலேஜஸ் இருக்குது. பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி கோர்சஸ் இந்தியா லெவலில் காலேஜஸ் இருக்குது. ஆனால் பிஎஸ்எம்எஸ்க்கு தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்னு பார்த்தா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, NIS. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட், தாம்பரம் சானிட்டோரியமில் லொக்கேட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் GSMC, அதாவது பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில் இருக்குது. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம். ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்தா ஸோ அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிஎஸ்எம்எஸ் ஜாயின் பண்ணணும்னா 12th முடிச்சுட்டு நீட் எழுதியிருக்கணும். நீட்டில் ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கணும். இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால கட் ஆஃப் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அட்மிஷன் பொறுத்தவரை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சென்ட்ரல் இன்ஸ்டியூட் அண்ட் ஸ்டேட் இன்ஸ்டியூட். சென்ட்ரல்லாம் NIS, ஸ்டேட்னா NIS தவிர மற்ற எல்லா காலேஜும் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூட்ஸ். நீங்கள் NISல படிக்கணும்னா AACCக்கு அப்ளை பண்ணணும். ஆயுஷ் அட்மிஷன்ஸ் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி, இதில் 15% சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க.
மற்ற காலேஜஸ்னால் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். டிஎன் ஹெல்த் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கணும். டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் 3 விதமாக கவுன்சிலிங் நடக்கும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா ஆர் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா, 2வது ஆல் இந்தியா கோட்டா, 3rd மேனேஜ்மெண்ட் கோட்டா. டஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கும். செல்ஃப் ஃபினான்ஸ்னால் கவர்மெண்ட் அலாட் பண்ணி ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். ஆல் இந்தியா கோட்டானா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது லீஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு காலேஜில் 60 சீட்ஸ் இருக்குன்னா அதில் 37 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, 4 to 5 சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா, 5 to 6 சீட்ஸ் AACC அலாட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ ஒவ்வொரு காலேஜிற்கும் சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும், அது பொறுத்து தான் இன்டேக் மாறும். இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை மெயின் ஃபோக்கஸ் பண்ணலை, பேசிக் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். 1000 to 5000 தான் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க இல்லை மெஸ் ஃபீஸ் அந்த மாதிரி ஆட் இருக்கும். இதுவே கவர்மெண்ட் அலாட் பண்ண ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 1.5 lakhs தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு விதமாக வாங்குறாங்க. 1.5 lakhsலேருந்து 4 lakh வரை வாங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அதுக்கப்புறமா லேப் ஃபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸ்கோப் ஆஃப் பிஎஸ்எம்எஸ். ஸோ இதுதாங்க எங்கள் மீனிங். ஏன்னா இந்த பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னு நமக்கு ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த கோர்ஸ் எடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே சொல்லியிருப்பாங்க, சித்தாவா அதுக்கு ஸ்கோப் இல்லை, படிச்சுட்டு சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நாட்டு மருந்தா, எனக்கு தெரிஞ்சவன் படிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கான் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது இல்லை சித்தா மெடிசன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டீப்பாக உள்ளே போனால் தான் அதோட நாலேஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ பேசிக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி MD, MRB, கிளினிக் இந்த 3 தான் எல்லா வீடியோலையும் காமனாக சொல்கிறது. ஸோ நம்ம பேஜில், நம்ம சேனலில் இது தாண்டி ஒரு 50 to 70 ஸ்கோப்ஸ் என்னால் சொல்ல முடியும். இதை தாண்டி நிறைய பிஎஸ்எம்எஸ் ஸ்கோப் இருக்குது. இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்கோப்ஸ் எல்லாமே அன்டச்ட் அண்ட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஷைன் ஆகலாம். ஸோ பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு சர்வீஸ் பண்ணலாம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஆண்டர்பிரினர் ஆகலாம், ரிசர்ச்சர் ஆகலாம், வெல்னஸ் சென்டர்ஸ் வைக்கலாம், ஏன் இன்ஃபேக்ட் ஒரு டாக்டராக ஐடி செக்டரில் கூட வேலை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்கோப்ஸை நம்ம சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக் ஸ்கோப்ஸ் தான். இந்த சேனலில் பிஎஸ்எம்எஸ் மெடிக்கோஸ்க்காகவே நிறைய இன்ஃபோ கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸ்கோப் பொறுத்தவரை எந்த கோர்ஸாக இருந்தாலும் நாம் க்ரியேட் பண்ணுறது தான். உங்கள் ஐடியாவை ரியாலிட்டியாக மாற்றணும், அதுதான் ஸ்கோப். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாமளே க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்கோப் இருக்கான்னு கேட்காதீங்க, உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. MD in சித்தா. MD in சித்தாவில் 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. யூஜியில் வர கோர்சஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறது தான் ஒரு 8 டிபார்ட்மெண்ட்ஸாக உங்களுக்கு பிஜியில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. MDயில் 3 காலேஜஸ் தான் இருக்குது. 3மே கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஒன்று NIS, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, இன்னொன்று GSMC சென்னை, இன்னொன்று GSMC வாரியங்கோட்டை. இந்த 3 காலேஜஸில் மட்டும்தான் உங்களுக்கு பிஜி படிக்க முடியும். Why to choose சித்தா? நீங்கள் ஏன் சித்தாவை சூஸ் பண்ணணுன்ட்டு நான் ஒரு 3 பாயிண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், எக்ஸ்ப்ளோரிங் ஏன்ஷியன்ட் விஸ்டம். இந்த சித்தா மெடிசனை நாம் படிக்கிறது ஃபேட்னு சில பேர் நினைப்பாங்க. சிலர் சித்தரோட அருள்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை மெடிசன்னாலே பேஷண்ட் டிசீசஸை ட்ரீட் பண்ணுறது தான், அதுதான் வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் சர்வீஸ்னு நினைக்கிறேன். அதை படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக பிளிஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். செகண்ட், ஈக்குவலன் டு MBBS. MBBSக்கு ஈக்குவலான மெடிக்கல் டிகிரி, அந்த ரெஸ்பெக்ட், ஃபேம் எல்லாமே இதுலேயும் கிடைக்கும். மெடிக்கல் சர்வீஸில் நிறைய மிராக்கிள்ஸ் பார்க்கலாம், நிறைய தெரப்பி பண்ணி நல்ல பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணலாம். நம்பர் 3, ஹையர் த மெடிக்கல் நாலேஜ். MBBSல மாடர்ன் மெடிசன் மட்டும்தான் படிப்பீங்க, ஆனால் BSMSல சித்தா அண்ட் மாடர்ன் மெடிசன் ரெண்டுமே படிப்போம். ஸோ ஹை லெவல் ஆஃப் மெடிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 4, சோஷியல் இன்ட்ராக்ஷன் அண்ட் கனெக்ஷன். ஒரு BSMS டாக்டராக நம்ம பீப்புளோட நல்ல கனெக்ஷனில் இருக்கும். ஈஸியாக அவங்கள புரிஞ்சுக்க முடியும். பேஷண்ட்ஸோட நல்ல பாண்டிங் இருக்கும். என்னை பொறுத்தவரை நான் வேறு எந்த மெடிக்கல் டிகிரிலையும் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் அவ்வளோவா பார்த்ததில்ல. இந்த BSMSல உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பர் 5, மல்டிபிள் ரோல்ஸ். ஒரு BSMS டாக்டராக நீங்கள் நிறைய ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கிளினிக்கல் வைஸ், டயக்னோசிஸ், பேஷண்ட் கேர்,
மெடிசன் ப்ரிப்பரேஷன், அப்புறம் கமர்ஷியல் ரோல்ஸ்ன்னு எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மல்டிபிள் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னா அது பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ் மட்டும்தான். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லேக் ஆஃப் கைடன்ஸ். நமக்கு வாலண்டரியாக சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது. ஸோ தெர் இஸ் நோ ஸ்பூன் ஃபீடிங். எல்லாமே கடைசி வர டவுட்டாகவே இருக்கும். நம்மளே ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கைடன்ஸ் இருக்காது. லேக் ஆஃப் அவேர்னஸ் ஓவர் பீப்புள். சித்தா மெடிசன் பற்றி பீப்புளுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இப்போதைக்கு இல்லை. சிலருக்கு இருக்குது, ஆனால் சிலர்லாம் பொடி லேகியம் தானே அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்கிறவங்களும் இருக்காங்க. சித்தா மெடிசன் ஒரு கடல் மாதிரி, ஆனால் வெளியில் போர்ட்ரேட் ஆகிறது ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு தான். அதுலேயே நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்பர் 3, காலேஜ் என்டர்டைன்மெண்ட். சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்காது. ஸ்டில் சில காலேஜஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியாச்சு ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்பர் 4, லேக் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு மெடிசன் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு ப்ராப்பரான மாடர்ன் மெக்கானிசம் லேக் ஆகும். அதுக்குன்னு எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லிட முடியாது. டெக்ஸ்ட் எவிடன்ஸை நம்ம ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணணும். நம்பர் 5, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். எம்டி போடலாமா இல்லை கிளினிக் போடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். தெரபிஸோட ப்ராப்பரான ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் எல்லாமே. பிடிச்சிருக்கு, சித்தா மெடிசன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சாக்ரிஃபைஸ் அண்ட் ஸ்ட்ரகிளை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் தான் ஸ்கோப்ஸ்லாம் கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. மெடிக்கல் பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் அண்ட் தென் தான் நமக்கு மற்ற ஸ்கோப்ஸ் எல்லாம். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் விசிட் மை சேனல்.